ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இந்த ஞாயிறு ஆராதனையிலே இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு சேர்ந்து இணைந்து தேவனை ஆராதிக்க ஒருமன பலங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. செபிக்கலாம். கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை வேலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக என்னுடைய சமூகத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பிடும் ஆட்சேபிக்கிறோம். ஆங்காங்கே வீடுகளிலே எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசேஷித்த ஆசீர்வாதத்தை பிரதிபலிப்பை கர்த்தர் வெளிப்படுத்தி கனப்படுத்துகிற ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் கிரியை செய்யும் பிரேசின் நல்ல கற்பனை. ஆமே ஆமே. தொடர்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தெரிந்த பாடல், பழைய பாடல், தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலிக்கூறு, சேனை கர்த்தர் முன்னடைவில் பெரிய காரியங்கள் செய்வார். நம் நடுவிலே வாசம் செய்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு, சேனை கர்த்தர்
தேற்றிடுவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனியும் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்மை நடத்தி வந்த அந்த நடத்துதலுக்காக நன்றியுள்ளவர்களாய் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், தேவனை துதிப்போம். எத்தனை நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட்டு இருக்கிறார். பக்தர் சொல்கிறார், நிர்மூலம் நிர்மூலமாகாமல் இருக்கணும் தேவனுடைய சுத்த கிருபை. நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருப்பது, வாழ்ந்து கொண்டிருப்பது, ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரே, அதை எண்ணி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மேன்மையான காரியங்களை, இன்னும் மகிமையான காரியங்களை, இன்னும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலையும் பாடி தேவனை நாம் துதிக்கலாம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். எல்லா துதிக்கும் பாத்திரம் நீர் ஒருவரே, ஆராதனைக்கு குரியவர் நீர் ஒருவரே, எங்கள் ஆராதனை நாயகர் நீர் ஒருவரே என்று சொல்லி கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து தேவனை நாம்
நம்மை ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு தேவன் நம்மை நடத்தி வருகிறாரே. விசேஷமா இந்த நாட்களிலே இந்த காலகட்டங்களில் அதிகமாய் இந்த கொள்ளை நோயின் தாக்குதல் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எண்ணி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தின வண்ணமாய் கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய துதிகளின் ஆராதனையை தேவனுக்கு நாம் ஏறெடுக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? எத்தனை நல்லவராய் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நடத்துதல் ஆச்சரியம், அவருடைய நடத்துதல் அதிசயம், அவருடைய நடத்துதல் எண்ணி முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத, யோசித்து நிதானிக்க முடியாத ஒரு அதிசயிக்கத்தக்கதான நிலையில கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறாரே. நல்ல கொச்சையில கர்த்தரை ஸ்தோத்திரித்து நமக்காக நம்மை பராமரித்து நம்மை போஷித்து நடத்தின தேவனுக்கு நம்முடைய துதிகளை நாம் ஏற்போமா? ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேர்மையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா,
வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க, எங்களை தேற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க, எங்களை உருமாற்றுங்க. தொடர்ந்து கர்த்தருடைய காரியங்களை நடத்தி செல்லுங்கள். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பிச்சுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தர் இந்த காலங்களில் நம்மோடு கூட பேசுவாராக. தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய தேவைகள் அத்தனையும் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் கனப்படுத்துவராக. நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகினாலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. வேதத்தில் ஒரு பகுதியை வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். இங்கே வாசித்த இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவதாக. நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி. இந்த கால வேளையில் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் மாத்திரம் பேசும். இயேசு உங்களுக்கு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். இங்கே வாசித்த இந்த பகுதியில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கார். நாம் என்ன நினைச்சிருக்கோம், நான் தான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் சொல்ல இல்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரா? தாயின் கருவிலே என்று சொல்லி இறைமையாக சொல்றார். தாயின் கருவிலே உருவாகும்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னார். அது மாத்திரமல்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்றெல்லாம் வேதவசம் சொல்லுகிறது. அன்பான என்னுடைய பிள்ளைகளே, நம்மை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அவரிடம் நிலைத்திருக்கணும், நாம் சுகமாய் வாழணும், நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்மை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மத்தியிலே நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிப்போம். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் அவர் சொல்றாரு, நான் தான் உங்களை அழைத்தேன். எப்படி அழைத்தார்? அவர் அழைத்ததின் நோக்கம் என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் நாம் அவரை போல இருக்கணும். ஆகிய சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகியார் நீங்களும் பரிசுத்தமானவர்களாக இருக்க. எதற்காக அழைத்தாரா? நாம் நீதிமான்களாக இருப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். நம்ம நீதிமான்கள் என்று பார்க்கிறார், பரிசுத்தவான்கள் என்று பார்க்கிறார்.
நியாயம் செய்கிற மனுஷன் என்று நம்மளை பார்க்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனம், அவர் மூலமா நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் அடைவோம் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம் நாம் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்ற பட்டியலில் சேர்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக வேதவசனம் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான். எப்பொழுது தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுட்டால் அவர்கிட்ட இரக்கம் கிடைக்கிறது. நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். நீதிமான் என்கிற அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு இருக்கிற காரியங்களை என்ன வாசிப்போம்? பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நாம நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைந்தும், அதாவது முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார். பிலிப்பியருக்கு எழுதும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நற்கிரியைகள். நாம் நல்ல காரியங்களை செய்யணும், அதுதான் எதிர்பார்க்கிறோம். இது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறது நீதிமான் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நம்மை பார்க்கிறார். ஏன்? நாம இந்த பூமியில வாழ்கிற காலம் கொஞ்ச காலம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நிறைய காரியத்தால சொல்லிட்டு வருவார். 1 கொரிந்தியர்ல கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. நம்ம மேல ஒரு நம்பிக்கை தேவன் வைத்திருக்கணும். அப்போ அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது நான் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா? ஏன்னா நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவருடைய பிள்ளை என்கிற அந்த பாக்கியம் அவர் கொடுத்தது. அவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. அதனால்தான் இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் படுகிற பிரயாசம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயிருப்பீர்களாக. கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயிருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக, என் கிருபை உனக்கு போதும். ஆனா அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க, எனக்கு பிரியமான சகோதரரே, யாரை பார்த்து
விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்கள், விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார் எனக்கு பிரியமானவர்கள். அதுதான் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்க்கும்போது 22, 23 அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. அன்பான பிள்ளைகளே, அது சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்றதுக்கு முந்தின அந்த 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, நல்லா கவனிங்க, தானியேலோட பேசுறார் கர்த்தர், உன்னோட பேசுவார், இந்த வசனத்தின் மூலமா பேசுவார். நீ யார்? கர்த்தருக்குள் நீ நீதிமான். ஆனா நீ என்ன நினைக்கிற? நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. ஏன் நீ அப்படி நினைக்கிறனா, உனக்குள் இருக்கிற அந்த பழைய சுபாவம் போகல, மாறல, அதிலே இருக்கிற, இன்னும் பழைய நிலையில நீ இருக்கிற. ஆகினால் நீ சொல்ல நான் பாவி, நானும் சொல்ல இல்ல, உன்னை நான் நீதிமானாய் பார்க்கிறேன், உன்னை ஒரு நீதிமானாய் நான் பார்க்கிறேன். கொஞ்சம் ஆரம்பி பாருங்க, தானியேலை பார்த்து சொல்றார், பேசுற தானியேலோட, நீ மிகவும் பிரியமானவன். ஏன்? தானியேலுடைய சரித்திரத்தை அப்படி பார்க்கும் பொழுது அவன் வாழ்ந்த காலங்களிலே தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, சாப்பிடுற விஷயத்தில் முதற்கொண்டு குடிக்கிற பானத்தில் முதற்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக் கொண்டபடினாலே தானியேலை தேவன் அதிகமாக நேசித்தான். அவர் சொல்றார், மிகவும் பிரியமானவன், நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிற, கேட்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு கிடைச்சிருச்சு. நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்கிறோமா? நம்மளை பாருங்க, நீதிமான், நீ என் பிள்ளை, உன்னை பரிசுத்த ஜாதியா வைத்து ராஜாக்களின் கூட்டத்தில் உன்னை வைத்திருக்கிற. அதனால்தான் சங்கீதம் 34 சொல்லும் பொழுது சிங்கம் பட்டினியா இருக்கும், ஆனால் என்னை தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கம் பட்டினியா கிடைக்கும். அதே சங்கீதத்தில் 33ஆம் சங்கீதத்திலே பஞ்சத்திலே அவர்கள் உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பஞ்சம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கம், சோதனை, போராட்டம் வந்தாலும் சரி, அவைகளில் மீட்டெடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த இப்போது நமது கொரோனா என்கிற ஒரு கொடிய வியாதியினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அநேகர் மதித்துக் கொண்டும் இருக்கிறார். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். காரணம் என்ன? நம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருடைய பார்வை நம்ம மேல இருக்கு. அந்த சத்துரு நம்ம கிட்ட வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையார் ஜெபம் உன்னை காக்கிறது. உன் ஜெபம் எப்படி தெரியாது, ஆனால் சபையார் உனக்காக பாரப்படுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஜெபம் காக்கப்படுகிறது. ஒருவேளை பழைய சுபம் உன்னை விட்டு போகாம இருக்குன்னு சொன்னா, இந்த காலவேளை உன்னை அர்ப்பணி, உன் குணங்களை மாற்றிக்கொள். தேவனுக்கு பிரியமற்ற காரியம் என்ன? போதை வசதிகளுக்கு அடிமையா இருக்காயா, உன்னை மாற்றிக்கொள். கோபம் என்கிற சாத்தானுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கிறாயா, உன்னை மாற்றிக்கொள். வஞ்சக சொல் உன்னிலே இருக்கிறதா, உன்னை மாற்றிக்கொள். தேவனுக்கு பிரியமற்ற காரியம் என்ன இருக்கிறது? உன்னை நீ ஆராய்ந்துப்பார், உன்னை நீயே சோதித்துப்பார். சொல்ற, நீங்கள் என்ன தெரியும், நான் உங்களை தெரிந்து கொள்ள. ஏன் தெரியுமா? நீ இருந்த இடம் எது தெரியுமா? பாவக்குழி. அழகா சங்கீதக்காரர் சொல்ற, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்து என்னை கண்மலையில் நிறுத்தி என் பாதங்களை கொண்டு என்னை அழகுபடுத்தி பார்க்கிறார் என்று சொல்கிறார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உன்னை நேசிக்கிறார், உன் மேல அன்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ தேவனுக்கு பிரியமுள்ள ஆளா இருக்கிறாய். நாம் எதிர்பார்க்க என்ன? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மனைவியும் கணவனையும் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறோம், உண்மைதான். ஆனால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார். அவர் கொடுக்க அவரை காத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுமில்லை,
யாபேசு குறித்து அடிக்கடி பார்க்கிறோம். அவன் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். ஆனால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை பற்றி பிடித்துக் கொண்டு அவர்கிட்ட கேட்கிறான், தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் என்ன கேட்டானோ அதை தேவன் கொடுத்தார். காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், தன்னை அர்ப்பணித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக யார் தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். நாம் தெரிந்த பகுதிதான் சொல்லி இருக்கிற முறை ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். ஈசாக்கு வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. அவன் இப்படி நினைக்கிறான், எகிப்துக்கு போலாமான்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாதே, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறான். பஞ்சம். ஆனால் தேவன்கிட்ட அவன் கேள்வி கேட்கல. அதே இடத்துல இருந்து விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன் அடைந்தான். அதே ஊரில் அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுடைய வளர்ச்சியை பார்த்த உடனே மோவாபியர், அம்மோன் புத்திரர் எல்லாம் அவனிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களுக்கு நண்பர்களாய் மாறுங்கள் என்று சொல்கிறார்கள். எங்களை நேசிங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் என அந்த ஆசீர்வாதத்தை அவன் சத்துருக்கள் பார்க்கிறார்கள், மற்ற மனிதர்கள் பார்க்கிறார்கள். அவர் சொல்றாங்க, நீ ஆண்டவரோடு இருக்கிறதுனாலதான் நீ ஆசீர்வாதமா இருக்கிறார். அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. காரணம் என்ன? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படினான், தேவ சொல்லுக்கு கீழ்ப்படினான். இன்னைக்கு உங்களுடைய தேவ சத்தத்திற்கு நீ கீழ்ப்படி. எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் நீங்க உணர்வீங்க. அடுத்த நாள் மறுபடியும் உங்க வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்குங்க. தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நீ சாகிறதுக்காக அல்ல, நீ வியாதியில படுத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, வறுமை உன்னை ஆட்கொள்வதற்காக அல்ல, நீ கடங்காரா இருக்கிறதுக்காக அல்ல, நீ சீமானா இருப்பதற்காக. உலகத்தில் எத்தனையோ ஆட்கள் உண்டு. ஆனா யோனாவை மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோனாவை மட்டும் தெரிந்து கொண்டார். ஏன்? யோனாவை கனப்படுத்தணும்னு அவர் நினைத்தார், யோனாவை ஆசீர்வதிக்கணும் அவர் நினைத்தார். ஆனால் யோனா செய்த காரியம் என்ன நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோனாவை பார்த்து சொல்கிறார். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிப்போம். 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிற்று என்றார். அப்பொழுது யோனா நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுது. போறோம். இங்க வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை யோனா கிட்ட பேசுறாரு. நீ நினிவேக்கு போ, அங்கே ஜனங்கள் பாவத்தில் அடிமைகளா இருக்கிறார்கள், அவர்களை மீட்பதற்காக நீ நினிவேக்கு போ என்று சொல்கிறார். ஆனால் யோனாவோ தர்ஷீசுக்கு ஓடி போ. யோனாவுக்கு ஒரே ஒரு நோக்கம், கர்த்தர் யோனாவை பெரியாளா பார்க்கணும் தான். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீ யாராலும் சரி, தேவனுடைய ஊழியத்துக்கு என்று கூட உன்னை அழைக்கலாம், தேவ வேலை செய்வதற்காக கூட உன்னை அழைக்கலாம். நீ அதை ஒரு அற்பமா நினைச்சுக்கலாம். நீ கொஞ்சம் கீழ்ப்படிந்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்தி மேம்படுத்துவார். நீ போ. ஆனா கர்த்தருக்கு பிரியமான இடத்துக்கு போகிறாயா? கர்த்தருக்கு பிரியமானவர்களோடு உன்னை ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதா? கர்த்தருக்கு பிள்ளைகளோடு நல்ல அன்பானவர்களோடு உன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதா? துர்வாலோசனை கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் குறை சொல்கிறவர்களோடு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதா? இந்த வேலையில ஆராய்வார். ஒரு வேலை கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து உனக்கிட்ட யாராவது குறை சொல்றவங்க நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர்களை நாம் பார்க்க வேண்டாம், அவர்கள் மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், நாம் பிரியமானவராக கர்த்தருக்கு பிரியமானவராக நடந்து கொள்வோம். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய இடத்துல அதுதான் நடக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நீ
நேசிக்கிற கர்த்தர் இதுக்கும் பக்கத்தில் இருக்கிறார். உன்னை நேசிக்கிற கர்த்தர் அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டது நோக்கம் எதுக்கு? நீ மிகுந்த கனி கொடுக்கணும், உன்னை உயர்த்தி பார்க்கணும். அதுதான் என்னுடைய வேலை என்று சொல்றாரு. அதுதான் என் வேலை, உன்னை உயர்த்தி பார்க்கணும். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆளா இருக்கிறீங்களா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி கொடுத்தான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இங்க 2 பேரை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே காணாத ஒன்றை காண்கிறது போல விசுவாசம். ஏன்னா கர்த்தர் சொன்னார். ஆபேல் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடக்க காரணம் தெரியுமா? கர்த்தருக்கு உகந்ததை தசபாகம் செலுத்தினான், காணிக்கை செலுத்தினான். அததான் இன்றைக்கும் பேசுகிறார்கள் என்று வேதவசம் சொல்கிறது. அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நடந்து கொண்டான். இரண்டாவது ஒரு மனிதன் ஏனோக்கு விசுவாசத்திலே ஜெபிக்கிறதுல அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி தர காரணம், எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணம், அவன் தேவனுக்கு பிரியமானவன் ஜெபத்திலே, அதாவது ஜெபித்துக் கொண்டே எடுத்துக்கொள்ளப்பட்டவன். இன்னைக்கு விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசத்துல ஜெபிக்கணும், விசுவாசத்துல கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மல்கியா, தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நல்ல கவனிங்க, ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சரி. இதுதான் விசுவாசம். அதுதான் ஆபேல் செய்தார். கர்த்தர் கொடுத்த கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஏனோக்கு செய்தார். விசுவாசத்தினாலே தங்களை அவர்கள் காத்துக் கொண்டபடியினாலே தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார்கள். அன்பான பிள்ளைகளே, யார் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நீதிமானாக்கிறார்? விசுவாசத்தினால். விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் உன்னை மாற்றுகிறார். அந்த விசுவாசம் நம்மிலே இருக்கிறதா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 12:2ஆம் வசனத்திலிருந்து. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து
நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ம், தகப்பன் சிற்சையாத புத்திரன் உண்டோ? ம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் ம். நீங்கள் புத்திரராயிராமல் ம். நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்களே. சரி, இங்க வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி நம்மை அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரை நேசிக்கிறார். இங்க பார்க்கிறோம் 5ஆம் வசனம், அன்றிலும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. சிருஷ்டிக்கும் போது நெருக்கம் வரும்போது தேவனுக்கு விரோதமா பேசக்கூடாது. தேவன் உன்னை நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஏன்னா எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்கள் தான் ரட்சிக்கிறார். அடுத்த ஒரு ஸ்டெப் அவனுக்கு அவசியம். யோபை குறித்து சொல்லும் பொழுது உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிற அவனை போல ஒரு மனுஷனை இந்த பூமியில பார்த்திருக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அதே அதிகார முடிவுக்குள்ளாக, 1ஆம் அதிகார முடிவுக்குள்ளாக எல்லாம் இழக்கப்படுகிறது. கடைசியில் வியாதியின் நிலைக்கு மாற்றப்படுகிறார். ஆனால் அப்ப கூட அந்த யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். தன் நாவினால் பாவம் செய்யலையா, கர்த்தரை குறை கூறவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில நாட்களுக்கு பிறகு யோபு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யோபுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது 4 தலைமுறையை கண்டு, அதாவது மரித்து போன பிள்ளைகள் அல்ல, அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்று வறுமையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு பிள்ளைகளை பெற்று 4 தலைமுறையை கண்டு பூரண வயதுள்ளவனாய் காணப்பட்டார், பலமுள்ளவனாய் காணப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் யோபோடு கூட இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக உங்களை தெரிந்து கொண்டேன்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 128ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனான் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அவ்வளவு அழகான வார்த்தை. உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், வருமானம் பெருகும். உன் மனைவி நல்ல குடும்ப தலைவி, ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு மகளாய் இருப்பார், கனித்தரும் திராட்சை கொடி. பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒளிவ மர கன்று சொன்னால் எப்போதும் செழுமையா இருப்பார்கள், ஞானிகளாக இருப்பார்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த நிலைக்கு வர காலம் என்ன தெரியுமா? கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யார் அந்த மனிதன், தெரிந்து கொண்ட மனிதன் கர்த்தரை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார், அவர்களை கர்த்தர் பல மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இந்த காலங்களில் உனக்கு வந்திருக்கிறது. உன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? தேவன் ஆபிரகாமை சீமானாய் மாற்றினார். காரணம், ஆபிரகாம் தேவ வார்த்தை கீழ்ப்படிந்தார். அவனை அழைக்கிறார், நீ வாப்பா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். முதல்ல தேசத்தை காட்டல, இடத்தை காட்டல, ஆனா ஒன்றை மாற்றி சொல்றாரு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இன்றைக்கும் விசுவாசிகளின் தகப்பன் யார்? முற்பிதாக்களின் தகப்பன் யாருன்னு சொன்னார்? ஆபிரகாமை நாம் நினைக்கிறோம். இந்த விசுவாசம் வர காரணம், ஆபிரகாம் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தார். இன்னைக்கு நாம் தேவனை நாம் விசுவாசிப்போமா?
நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் வேலை. நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை உயர்த்தி பார்க்கிறது தான் அவர் வேலை. அவர் ஒரு திசை நோக்கிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போமா? அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக நான் தெரிந்து கொண்டேன்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்து இருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தின்னு சொன்னது காரணம் என்னன்னா, நீங்க யாருக்கிட்டையும் கையேந்த தேவையில்லை. உங்கள் கையின் பிரயாசமே உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க கொடுக்கிற ஆளாய் மாறுவீங்க. உங்க வீட்டுல மிச்சம் இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர துவங்கினவர்கள் நாங்கள் சாப்பிட்டோம், திருப்தி அடைந்தோம், மிச்சம் இருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படும். நம்முடைய பிரயாசங்கள் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ யார்? தேவனுடைய பார்வையிலே நீதிமான், தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தவான், தேவனுடைய பார்வையிலே உத்தமன், தேவனுடைய பார்வையிலே கொடுக்கிற தாராள குணமுள்ள ஒரு மனிதனாய் தேவன் உன்னை பார்க்கிறார். நீ அதுக்கு தகுதியா இருக்கிறாய்? எதில் குறையப்பட்டு இருக்கிறார்? இந்த காலவேளை உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? தேவன் உன்னை நேசிக்கிறார். நீ ஒருவேளை பெருமையா சொல்லலாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். இல்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை அர்ப்பணிப்பாயா? விட வேண்டிய காரியங்களை விடு, பாவ வாழ்க்கையை விடு, குடியை விடு, போதை வஸ்துகள் விடுதலை விடு. சின்ன காரியம் தான், பொடி, அந்த பொடியை விடு, வெத்தலை பாக்க விடு, பீடி சிகரெட், இன்னும் எந்தெந்த காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிறார், சாராயமா விடு. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மகனை பாரு. ஏன்னா அவனை பார்க்கிற ஒரே ஒரு பார்வை என்ன தெரியுமா? நீதிமான், பரிசுத்தவான். நீ அந்த பார்வையை விட்டு விலகாத. உன்னை நீ தகுதியாக்கிக்கொள். உன்னை பார்க்கிறவர்கள் கையெடுத்து சோத்திர பிரதர், சோத்திர சிஸ்டர் என்று சொல்ல காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுதான். அதே ஸ்தோத்திரம் பண்ணுகிற வாய் உன்னை பார்த்து இவன் மனுஷனா, இவள் மனுஷியா என்று உன்னை குறை சொல்லாதபடிக்கு உன்னை நீ காத்துக்கொள். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். என்னை அர்ப்பணிப்பாயா? நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை நீ நேசிக்க காரணம், நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீர், என்னை தெரிந்து கொண்டீர். நான் உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் எனக்கு போதியும். எங்களுக்கு கற்றுத்தார். உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க நாங்கள் பிரயாசப்பட, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஸ்தோத்திரம். ஏனென்று கேட்டால் எங்களை கனப்படுத்துகிறவர் நீர், எங்களை உயர்த்தி பார்க்கிறவர் நீர். ஆண்டவரே, வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் என்று ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஈசாக்கு வர விருத்தி அடைந்த மகா பெரியவனான யாபேஸ் ஜெபித்தான். அவன் ஜெபத்தை கேட்டு அவன் எல்லையை பெரிதாக்கினார். அதுபோல எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தும் ஆசீர்வாதம் உம்முடைய கரம் நடத்துவதாக இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழங்கால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அன்பினைக்கும் சமாதானம், நன்மை, ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடு கூட என்னிடம் இருப்பதாக. ஆமென். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அரசாங்கம் போடுகிற சட்டத்தை கீழ்ப்படிந்து நாம் இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டு வருகிறோம். இன்னும் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, வாதை உண்டு உன் கூடாரத்தை அணுகாது. வாதை எல்லாருக்கும் வரலாம், உங்களையும் என்னையும் தொடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். அதில் எந்த விதமான
சந்தேகமில்லை. உங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.